வணக்கம். தன்னை மறந்த நிலை என்பது ஒரு உன்னதமான உணர்வு. அது நம்மை இறைவனின் சன்னிதானத்திற்கு அழைத்து செல்லுகிறது. பக்தன் ஒருவன் இறை உணர்வின் உச்சத்திற்கு போகும்போது அவன் பகவானோடு அப்படியே இணக்கமாக இருந்து விடுகிறான். அப்போது அவனுக்கு கிடைப்பது தன்னை மறந்த நிலை, பரவச நிலை, எக்ஸ்டசி. சரி, இந்த பரவச நிலை இந்த மாதிரி சமயங்களில் மட்டும்தான் ஏற்படுமா? இல்லை, பகவான் தன்னை பல வழிகளில் காட்டிக்கொண்டிருக்கிறார். பகவானது வாயிற்கதவு எப்பொழுதும் திறந்திருக்கிறது. நமது துர்ப்புத்தி தான் அங்கே போக விடாமல் தடுத்து விடுகிறது. நல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னாக்கா எல்லா கலைகளுமே கடைசியில பகவானை பற்றித்தான் பேசுகின்றன. சுவாமி சித்பவானந்தர் சொல்றாரு, கலைகள் யாவும் முடிவில் பகவானது பெருமையையே விளக்குகின்றன. அது எப்படி? நாம ரவிவர்மாவின் ஓவியங்களை நாம் பார்க்கும்போது அப்படியே அதுல லயித்து விடுகிறோம், மெய்மறந்து அதை பார்க்கிறோம். தன்னை மறந்த நிலை. எவ்வளவு பிரமாதமான அற்புதமான ஓவியங்களை இந்த மனிதனால் படைக்க முடிகிறது. இறை அருள் இல்லாவிட்டால் இது செய்ய முடியுமா? கம்பனின் கவிதையை படிக்கும் போதும் அதில் லயித்து விடுகிறோம். MS சுப்புலட்சுமியினுடைய இசையை கேட்கும் போது குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்ற பாட்டை நம்ம கேட்கும்போது நம்மளை மறந்து அதிலேயே லயித்து விடுகிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்கா, இறைவனது வெளிப்பாடு இப்படிப்பட்ட கலைஞர்களிடம் மிக அதிகமாகவே தென்படுகிறது. ஆக இந்த கலைகளை நாம் ரசிக்கும் போது அங்கே நம்மால் இறைவனை உணர முடிகிறது. தன்னை மறந்த நிலையும் ஏற்படுகிறது. ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான உணர்வு நமக்கு கிடைக்குது. பகவான் தன்னை பல வழிகளில் வாங்க என்னுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நாமும் அப்படிப்பட்ட கலைகளை நல்லா ரசித்து அதிலே லயித்து அந்த பிரம்மாண்டமான உன்னத உணர்வாகிய தன்னை மறந்த நிலையை நாம் அடைய முயல வேண்டும். வணக்கம்.